வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. இவிஎம்மில் பதிவான வாக்குகளை விவிபேட் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்ப்பதை கோரிக்கை வைத்த மனுவை வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கு குறித்த விவரங்கள். நாளை மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. அதே போல அதற்கு பயன்படுத்தப்படும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களும் நிலை வருகிறது. ஏற்கனவே திமுக கூட அந்த வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட்டுடன் அந்த கண்ட்ரோல் ரூமை இணைக்கக்கூடாது, ஒரே ஒயர் மூலமாக இணைக்கக்கூடாது என்ற ஒரு வழக்கும் தொடரப்பட்டு இந்த சூழலில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேமிலஸ் செல்வா என்பவர் ஒரு புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். அதாவது நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளை அந்த ஒப்புகை சீட்டு இயந்திரம், அதாவது விவிபேட் இயந்திரத்தில் விடும் அந்த சீட்டுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை கட்டாயமாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த ஒரு வழக்கான் தொடரப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை இன்று தலைமை நீதிபதி அமர்ந்து விசாரணைக்கு வந்தபோது கடைசி நேரத்தில் இது போன்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளதை நீதிபதி சுட்டிக்காட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இதே கோரிக்கையிலும் தொடரப்பட்ட ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ளது. எனவே இந்த ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து இந்த வழக்கை இன்று முடித்து வைத்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.